نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எங்களுடைய இன்றைய ஃபிக்ஹுடைய வகுப்பு சென்ற வகுப்புடைய ஒரு தொடர். இங்க உட்கார்றது ஒரு அரை மணி நேரம், இங்க முன்வைக்கிறது ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளால. ஆனா சில நேரம் இந்த முன்வைக்கிறதுல ஒரு வரிக்கு பல அரை மணி நேரம் செலவழிக்கப்பட்டது. நான் சொல்றேன் இது எவ்வளவு வலிவு என்று சொல்றேன். ஒரு வரி உங்கள்கிட்ட சும்மா சொல்றது ஒரு நிமிஷத்துல கடந்து செய்திடும். அந்த ஒரு நிமிஷம் கடத்தி சொல்ற அந்த ஒரு வரிக்காக வேண்டி பல அரை மணி நேரங்கள் செலவழிக்கப்பட்டது. அதனால இந்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல முயற்சி, பல நேரம் ஒதுக்கி தொகுக்கப்பட்ட செய்திகள். அடுத்தது மிச்சம் நுணுக்கமாக அதனுடைய சட்ட விதிகள் பேணப்பட்டு கிதாபுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் தான் இந்த இடத்துல பேசப்பட போகுது. நாங்க எங்கட தொடர் வகுப்புல சென்ற வாரம் ஆரம்பிச்சோம் ஹுதுபாக்கள், ஜும்மாவுடைய ஹுதுபாக்களுக்கு பிரசன்னமாக கூடிய, வருகை தரக்கூடிய அவர்களுடைய அந்த ஒழுக்கங்கள், அதை தாண்டி சில சட்டங்கள். அந்த சட்டங்கள் நாங்க வாழ்க்கையில இதுவரை கேள்விப்படாத சில சட்டங்களும் சென்ற வகுப்புலையும் கடந்திருப்போம். இந்த வகுப்புலையும் அப்படியான சில செய்திகள் இதுக்கும் ஒரு சட்டம் நீக்குதா, இப்படி ஒரு சட்டமா என்று சொல்லி நாங்க சில நேரம் ஏதோ ஒரு கட்டத்துல சரியேற்று மறந்திருக்கலாம், அல்லது நாங்க இதுவரைக்கும் எங்கட காதுக்கு எட்டாத ஒரு செய்தியாகவும் இருக்கலாம். மிக துல்லியமான நுணுக்கமான சில செய்திகள் இந்த இடத்துல நாங்க பரிமாறிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இறுதியில இதுல ஏதாவது கேட்கறதாக இருந்தா நாங்க வகுப்பை முடிச்சுட்டு நிறைவு செஞ்சுட்டு கேள்விகளை கேட்டுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். சென்ற வகுப்புல நாங்க குத்துபால உட்கார்ற அந்த இருக்கக்கூடிய அமைப்பு, உட்காரக்கூடிய அமைப்பு சம்பந்தமாக பார்த்தோம். அதுல அந்த இஹ்திபா என்று சொல்லக்கூடிய ஒரு இருப்பு, உட்கார்ற ஒரு முறை, அந்த முறை தவிர்க்கப்படணும் என்று ஹதீஸ்கள்ல வந்திருக்கிற செய்தி. அதே மாதிரி கைஅதத்துல் மக்தூபி அலைஹிம் என்று நான் சொன்னேன். அது பொதுவாக அது குத்துபாக்கு மட்டுமில்லை, எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எங்களோட இடது கையை பின்னுக்கு குத்தி நாங்க உட்கார்றது, இடது கையை பின்னுக்கு இப்படி குத்தி உட்கார்றது, எங்களோட முதுகுக்கு பின்னால குத்தி உட்கார்றது அது யூதர்களுடைய இருப்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளானவர்களுடைய இருப்பு, அந்த இருப்பை தவிர்ந்து கொள்ளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறாங்க. அதையும் நாங்க தவிர்ந்து கொள்வது. வலது கையை குத்துறது பிரச்சனை இல்லை, இடது கைக்கு தெளிவாக ஹதீஸ்ல வந்த செய்தி. அதோட தான் நாங்க நிறுத்தினோம் எங்களோட வகுப்பை. அடுத்த செய்தி, நாங்க ஜும்மாவுக்கு முன்னால சுன்னத் தருவோம் இல்லையா? ஜும்மாவுக்கு முன்னால சுன்னத் தருவோம். ஜும்மாவுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ரகாத் சுன்னத் என்ற விஷயங்கள் எல்லாம் அதை நான் தனியான ஒரு வகுப்பாக பேசுறேன். முன்னுக்கு பின்னுக்கு வலிமையான துஹரை போல 4 அதை நான் ஒரு நாள் ஜும்மா முடிச்சிட்டும் ஞாபகப்படுத்தினேன். ஜும்மா முடிஞ்ச உடனே ஞாபகப்படுத்தினேன். சுருக்கமா சொல்றதாக இருந்தால் துஹரை போலதான் முன்னுக்கு 4 பின்னுக்கு 4, முந்தின சுன்னத் பிந்தின சுன்னத். ஆனால் அந்த முந்தின 4 சுன்னத்தையும் தொழுறதுக்கு நாங்க எந்த டைமுக்கு வரணும். சில நேரங்கள் அந்த தொழுகை சொல்லக்கூடாத சந்தர்ப்பங்கள் நீக்கும். கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகள். இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, ஹதீப் மிம்பர்ல ஏறிட்டார். ஹதீப் மிம்பர்ல ஏறி குத்துபா செஞ்சு கொண்டிருக்கிறார். எங்கட நாட்டுல தமிழ் பாசையில சில செய்திகளை சொல்லிட்டு இறுதியில அரபு குத்துபாக்கு வருவோம். சரி, எந்த குத்துபாவாக இருந்தாலும் ஹதீப் மிம்பருக்கு ஏறிட்டார் என்றால், ஏறுறதுக்கு முன்னால ஒருத்தர் மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டார். ஹதீப் மிம்பர்ல ஏறுறதுக்கு முன்னால ஒருத்தர் மஸ்ஜிதுக்குள்ளால வந்துட்டார். அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அல்லது கதிரையில உட்கார்ந்து இருக்கிறார், சும்மா நடமாடுறார், அல்லது பேசி கொண்டிருக்கிறார் வச்சுக்கொள்ளுமே. சரியா கொஞ்சம் இதுக்குள்ளால அப்படி இப்படி நடமாடிட்டு இருந்து போட்டு ஹதீப் மிம்பர்ல ஏறினதுக்கு பிறகு தக்பீரை கட்ட பாக்குறார். இப்படி தக்பீர் கட்டுறது ஹராம். இப்படி தக்பீர் கட்டுறது ஹராம். புதுசாயிக்கலாம், இது ஹராம். இது ஒருத்தர் மிம்பர்ல பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பதான் உள்ளவாரார் என்றால் அவர சில செய்திகள் இருக்குது. ஏற்கனவே ஏழவே மஸ்ஜிதுக்குள்ள இருந்து கொண்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு கொண்டு இருந்துட்டு உட்கார்ந்தோ கதிரையிலையோ நின்று கொண்டு பேசிக்கொண்டோ அப்படி அது கொஞ்சம் நேரத்தை அங்க கடத்திட்டு அதுக்கு பின்னால மிம்பர்ல ஏறினதுக்கு பிறகு ஏதோ ஒரு வீணான வேலை செய்ய போறதுக்கு ஏறின மாதிரி நாங்க சுன்னத்தான தொழுகைக்கு பேணுதலான பக்குவமான ஆள் மாதிரி தக்பீர் கட்டது ஹராம். சில நேரம் நாங்க பக்குவம் செய்யக்கூடிய விஷயங்கள் தவறுகள். அதுல ஒன்றுதான் இது. இப்ப எங்கட பள்ளியில எங்க இருந்தாலும் குத்துபா கேட்கும்.
சில பள்ளிகளுக்கும் பெரிய பள்ளிகள் குத்துபா கேட்காத ஒரு அமைப்பு, கரண்ட் இல்ல, ஏதோ ஒரு சூழல் உருவாகி வச்சுக்கோமே, ஒரு தூரத்துல ஈக்கிறார், குத்துபாக்கு வந்திருக்கிறார், மஸ்ஜிதுக்குள்ள ஈக்கிறார், ஆனா ஹத்தீப் பேசுறது கேட்காது. ஹத்தீப் பேசுறது அவர் உண்மையிலே உட்கார்ந்து இருந்தாலும் காதுக்கு கேட்க போறது இல்லை, ஆனா மஸ்ஜிதுக்குள்ள ஈக்கிறார் எல்லைக்குள்ள. அப்படி ஹத்தீப் பேசுறது கேட்காது என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட, கேட்குது இல்ல பிரச்சனை சுண்ணத்தை தொழுவிட்டு உட்கார்ந்துக்கோமே சும்மா அப்படி என்று சொல்லி கூட இயலாது. கேட்காத ஒரு தூரத்துல மஸ்ஜிதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சூழல் உண்டாகி அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கூட ஹத்தீப் மிம்பர்ல ஏறதுக்கு முன்னால சும்மா இருந்துட்டு பின்னால தக்பீரை கட்டுறது கூடாது, ஹராம். இது தெளிவாக கிரந்தங்கள்ல பேசப்பட்ட செய்தியாக இருக்குது. இது மக்கா முகர்ரமாவாக இருந்தாலும் இதான் செய்தி. எங்கட ஜும்மா மஸ்ஜிதுக்கு மட்டும் இல்ல, ஹரத்துக்குள்ளே இதுதான் சட்டம் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. இதுல ஒரு செய்தி மட்டும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மின்ஹாஜு தாலிபீன்ல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் அரபு வார்த்தைகள் கிதாபுகளை மென்ஷன் பண்ணி கொண்டு போறது இது இங்க மட்டும் உள்ளவங்களுக்குள்ள செய்தி இல்ல, இது எல்லா இடங்களுக்கும் இந்த செய்தி போறது என்றதுனால அடுத்த ஒரு கேள்வி வராம எல்லா எவிடன்ஸோட தான் பேசி கொண்டு போறது. சில நேரம் இன்சுக்கு அரபு வார்த்தை இடையில வருது, கிதாபுகள் எல்லாம் தேவையில்லையே, மென்ஷன் பண்ண தேவையில்லையே, அறிஞர்களோட கருத்து எல்லாம் எங்களுக்கு தேவையில்லையே, சப்ஜெக்ட சொன்னா சரி அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இது பல இடங்களுக்கும் போற செய்தி என்றதுனால நான் அதை மென்ஷன் பண்ணி கொண்டே போறேன். அதுல அப்பதான் ஒருத்தர் உள்ள வாரார். ஹத்தீப் மிம்பர்ல அதிகமானவங்க நாங்க மிம்பர்ல ஏறினத்துக்கு போற வரக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு இருக்குது. நான் சென்ற வகுப்புல அது சம்பந்தமான பல செய்திகள் பேசியிருந்தேன். இப்ப உள்ள வாரார் என்றால் அவருக்கு தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லி மஸ்ஜிதுடைய காணிக்கையான 2 ரக்காத்துடைய சுன்னத் தொழுகை இருக்குது. அப்ப அந்த தொழுகை மாத்திரம் விதிவிலக்காக இந்த சட்டத்திலிருந்து விதிவிலக்கு, ஹராம் என்ற சட்டத்திலிருந்து விதிவிலக்காக இருக்குது. ஒருத்தர் மஸ்ஜிதுக்குள்ள ஹத்தீப் மிம்பர்ல இருக்கிற நேரத்துல உள்ளுக்கு வாராராக இருந்தால் அவருக்கு மஸ்ஜிதுடைய காணிக்கை ஆகிய 2 ரக்காத் தொழுகையை தொழுது கொள்றதுக்குரிய அனுமதி இருக்குது. சரி, அந்த அனுமதியும் பொதுவான அனுமதியா என்று கேட்டால் இல்ல. அந்த அனுமதியை எவ்வாறு பயன்படுத்தணும், அந்த சலுகையை எவ்வாறு செயற்படுத்தணும், அதுக்கும் சில ரூல்ஸ். இப்படிதான் நீங்க விரும்பின மாதிரி ஏனைய நேரத்துல தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுற மாதிரியும் தொலையலாது. நீங்க வந்த டைம்ல அதனால தொழலாம், ஆனா தொழுறா இப்படிதான் தொழணும் என்று சொல்லி அதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. அது எப்படி தொழணும், இது தொழலாம் என்ற செய்திய சுலைக் அல்-கத்ஃபானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸ் இருந்துதான் எடுக்கிறாங்க. நீளமான ஹதீஸ். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. பாபு தஹிய்யத்தி வல் இமாமு யஹ்துபு, இமாம் குதுபா செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுறது என்ற தலைப்பு போட்டு இதுக்கு கீழே அந்த ஹதீஸ்களை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்லிம் ஷரீஃபுடைய விரிவு நூல்ல பதிவு செய்யறாங்க. சுலைக் அல்-கத்ஃபானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த செய்தி வருகிறது. ஆனால் தொழலாம், தொழுறது சுன்னத். ஆனால் அந்த தொழுகைய முஹஃபஃபா என்று சொல்லுவாங்க, நிச்சயம் சுருக்கமாக தொழணும். நிச்சயம் சுருக்கமாக, எந்த அளவு சுருக்கமாக தொழணும் என்றால் எழுதுறாங்க ஃபயுஸல்லிஹா நதுபன், தொழுறது சுன்னத். ஆனால் முஹஃபஃபதன் உஜூபன், ஷார்ட்டா தொழுறது வாஜிப். ஹத்தீப் மிம்பர்ல இருக்கிற நேரத்துல அலஹா ராஹத்தா பிடிச்ச பயான் இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா போகுது பேச்சு, இல்லாட்டி தலைப்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்க எல்லாம் கமெண்ட்ரிகள் தான் இல்லையா. அப்ப அந்த இது தலைப்பு செட் ஆகுது இல்ல, பேச்சு கொஞ்சம் அவ்வளவு வேர்த் இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க தக்பீரை காட்டி கொஞ்சம் தொழுவோம், நன்மையாச்சும் கிடைக்கட்டும் என்று சொல்லி தொழுகையை நீளமாக்க பார்க்கிறோம். அப்படி நீளமாக்குறது கூடுமா? கூடாது. உஜூபன் இவர் என்ன செய்யணுமா, வாஜிப் என்ற அடிப்படையில இவர் சுருக்கமாகத்தான் சொல்லணும். எப்படி சுருக்கமாக சொல்லணும் என்றால் தொழுகையுடைய அந்த சூரத்துல் ஃபாத்திஹா, அத்தஹிய்யாத், அந்த அவைகளோட சின்ன சின்ன அந்த ஜிக்ருகளை ஓதுறதுக்கு எங்களுக்கு சலுகைக்கு 2-3 தடவைகள் 3 தடவைகளுக்கு அந்த ஜிக்ருகளை ஓதலாம். அவைகளோடு சுருக்கிக் கொள்றது தொழுகையை நீளமாக்குறதுக்கு இயலாது. இந்த செய்தி உலமாக்கள் தெளிவாக இதெல்லாம் கிதாபுகள் ஆதாரங்களோட, இது துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ், அதே மாதிரி இமாம் பாஜூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிரந்தங்கள் எல்லாம் பதிவான செய்திகள். இது சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அதனுடைய மேற்கோள் காட்டப்படக்கூடிய நூல்கள்ல உள்ளது, ஒன்றுமே இந்த பொதுவான வார்த்தைகள் அல்ல. சரி, அடுத்த செய்திக்கு போவோம். தஹியத்துல் மஸ்ஜித எப்படி வுஜூபன், அதாவது வாஜிப் என்ற அடிப்படையில ஷார்ட்டாக தொழணும் என்றால் அதை விளங்கப்படுத்துறாங்க. யக்தஸிரு அலல் வாஜிபாத்தி ஃபகத், தொழுகையுடைய வாஜிபுகளோடு மட்டும் சுருக்கி தொழுது கொள்ளணும். ஹத்தீப் மிம்பர்ல இருக்கிற நேரத்துல வந்தால் இது இமாம் ஹத்தீப் ஷிர்பீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால்
இந்த இடத்துல இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் தராங்க. நாங்க ஜிக்ருகள் ஓதையில ஜிக்ரு செய்யறது சுன்னத், ருக்கூல சுஜூதுல ஓதுற ஜிக்ரு சுன்னத் தானே இல்லையா? அப்ப அந்த அதையும் வாஜிப்ல மட்டும் நான் சொல்லிக்கொள்ளா ருக்கூல சுஜூதுல அந்த சுப்ஹானல்லாஹ் ரப்பியல் அலா பிஹம்தி சுப்ஹான ரப்பியல் அலீம் பிஹம்தி ஓதுறது சரி கூடாதா என்று கேட்டால் அந்த செய்தியை இமாம் ரம்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதாவது இதை கொண்டு நாட்டம் என்னன்னு சொன்னால் இவர் தொழுகையை நீளமாக தொழக்கூடாது என்றதான் நோக்கம். அதனால வாஜிபுகளோட சேர்த்து அந்த சின்ன சின்ன சுன்னத்துகளை செஞ்சு கொள்ள இயலும் என்ற செய்தியை சொல்றாங்க. இது ஒரு செய்தி. அடுத்த ஒரு செய்தி தான் ஒருத்தர் இது ஹதீப் மிம்பர்ல இருக்கிற நேரத்துல உள்ளுக்கு வாராது. அதான் சொல்ற நேரம் மஸ்ஜிதுக்குள்ள வாராது. அதான் சொல்ற நேரம் மஸ்ஜிதுக்குள்ள வாராது. இது ஜும்மாவுக்கு பொதுவாக, ஜும்மா அல்லாத இதர சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் கூட அதான் சொல்ற நேரம் மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடியவர் அதானுக்கு பதில் சொல்றதா சுன்னத்துக்கு தக்பீர கட்டுறதா? அதானுக்கு பதில் சொல்றதா சுன்னத்துக்கு தக்பீர கட்டுறதா என்று கேட்டால், பொதுவாக ஏனைய ஜும்ஆ அல்லாத ஏனைய தொழுகைகளாக இருந்தால் இவர் உட்கார்ந்து நின்று கொண்டு, உட்கார்ந்தல்ல நின்று கொண்டு, ஏன்னா தஹியத்துல் மஸ்ஜித் உட்கார்ந்தால் தஹியத்துல் மஸ்ஜித் சம்பந்தமாக தனியாக பேசக்கொள்ள விளங்கும். தஹியத்துல் மஸ்ஜித் உட்காரத்துக்கு முதல் சொல்லணும். அதனால உட்காராம நின்று கொண்டு இருப்பார் அசான் முடியும் வரைக்கும். அசானுக்கு துவா ஓதுறது வேற, பதில் சொல்றது வேற. அசானுக்கு பதில் சொல்ற சுன்னத்துல ஈடுபடுவார். அதான போல சொல்லுவார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் மட்டும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், மத்தெல்லாம் அதானுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கு பின்னால துவா ஓதுறது. ஏனைய தொழுகையுடைய நேரத்துல அசானுடைய நேரத்துல வந்தால் அசானுக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டு தஹியத்துல் மஸ்ஜித சொல்லுவார். ஜும்ஆவுடைய நாள் வார நேரத்துல அசானுடைய நேரம் இவர் வாரதாக இருந்தால் இவர் என்ன செய்வார்னு சொன்னால், சில நேரம் இரண்டாவது அதான், முதலாவது அதானுக்கு பின்னால எங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் நீக்குதே, அப்ப நாங்க முதலாவது அதான் நேரம் வாரதாக இருந்தால் நாங்க அசானுக்கு அழகாக பதில சொல்லிட்டு பின்னால சுன்னத்து தக்பீர கட்டுறது. இரண்டாவது அசான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல உண்டாக்கப்பட்ட அந்த அசான். அந்த இரண்டாவது அதானுடைய நேரத்துல வந்து அதான் முடிஞ்சா கத்தீப் எழும்பிடுவாரு. அதான் முடிஞ்சா கத்தீப் எழும்பிடுவாரு. அங்க குத்துபா ஆரம்பிச்சிருக்கும். குத்துபாவுடைய நேரத்துல தொழுவுற சூழல் வந்து அங்க உருவாகிடும் இவருக்கு. அதாண்ட நேரத்துல டக்குன்னு தக்பீர கட்டி ஆரம்பிச்சால் கொஞ்சம் அவருக்கு அந்த அந்த இடத்துக்கு இடையில முடிச்சு கொள்ளையிலும் என்ற மாதிரி ஒரு சூழல் நீக்கிற என்றதுனாலதான் நீங்க சட்டத்துல அந்த மத்த நேரத்துடைய சட்டத்துக்கும் இந்த நேரத்துடைய சட்டத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசமும் நீக்குது. இதனுடைய சட்டம் என்னன்னு சொன்னால், இமாம் இது புகியத்துல் முஸ்தர்ஷிதீன் என்ற நூல்ல பதிவு செய்யறாங்க. புகியத்துல் முஸ்தர்ஷிதீன் என்று சொல்லக்கூடியது உலமாக்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 8-9 அறிஞர்களுடைய மிக முக்கியமான ஃபத்வாக்கள் ஒன்று திரட்டப்பட்ட ஒரு நூல். அதில் அதிகம் பிற்காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஃபத்வாக்கள் இணைக்கப்பட்டிருக்குது. அதுல சொல்றாங்க, அன்னமன் தகல ஹாலத அதானில் குதுபத்தி அன்னல் அவுலா லஹு ஐ யுஸல்லிய தஹியத. இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஈக்கிறதுனால குதுபாட நேரத்துல சொல்லாம அவரை பாதுகாக்கணும். மேக்சிமம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிற கொஞ்சம் தொழுக நேரம் தான் அதுக்குள்ள வர பார்க்கும் என்றதுனால இவர் வந்துட்டு அசானுடைய நேரம் வாரான்னு சொன்னா இவர் ஃபர்ஸ்டுக்கு தஹியத்துல் மஸ்ஜித தொழட்டும். தொழுது முடிச்ச கையோட அசானுக்கு துவா மட்டும் இல்ல, அதான் சொல்லக்குள்ள எப்படி நாங்க அந்த பதில் சொல்லுவோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற மாதிரி நாங்களும் தனி அதான சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் மட்டும் சொல்லாம இந்த ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லாம லா ஹவ்ல வலா குவத்த எப்படி நாங்க அதான் சொல்ற நேரத்துல பதில் சொல்லுவோம், அத மாதிரி அதான் நாங்க தொழுது முடிச்சு தனியா உட்கார்ந்து அந்த பதிலையும் சொல்லிட்டு துவா ஓதுவோம். அப்படி ஓதுற முறையை அங்க வழி காட்டுறாங்க. இது அல்லாத செய்திகளும் இதுல நிறைவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு சுருகி கொண்டு போறேன். இது இப்னு காசிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க துஹ்ஃபத்துல் முஸ்தஹ் ஹாஷியத்து இப்னு காசிம் ஹாஷியத்துல் அப்பாதி அதிலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது நாங்க அடுத்த சப்ஜெக்ட் போய் இதுக்குள்ள இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. குதுபாவுடைய நேரத்துல நாங்க யார பாக்குறது, குதுபாவுடைய நேரத்துல நாங்க எங்க பாக்குறது, எங்க பார்வை எங்க இருக்கணும். இப்ப நாங்க அதிகம் உட்கார்ந்து கீழே பார்த்துட்டு இருக்கோம், இல்லாட்டி மேல பார்த்துட்டு இருக்கோம், இல்லாட்டி இங்க சரி இந்த சைட்ல உட்கார்ந்துட்டா நாங்க நேருக்கு சுவத்தை பார்த்து கொண்டிருப்போம், இல்லாட்டி ஏதோ ஒன்று கீழே பார்த்துட்டு எங்கேயோ வைப்போம் அது வச்சுக்கோமே. சரி, அதுக்கு ஒரு வழிகாட்டல் இருக்குதா? தொழுகையில நாங்க ருக்கூல சுஜூதுல நிலையில ஒரு இடத்தை பாக்குறது சுன்னத்தண்டோ முஸ்தஹப்பண்டோ எங்களுக்கு வழிகாட்டல் ஒன்று இருக்கிற மாதிரி குத்துபாவுடைய நேரத்திலேயும் எங்களோட பார்வை இங்க இருக்கணும் என்று இது சம்பந்தமாக எங்கேயாவது பேசப்பட்டிருக்குதா? இதுக்கு ஒரு வழிகாட்டல் இருக்குதா என்று பார்த்தால் அது சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்குது. நிறைவாக ஹதீஸ்களும் இடம்பெற்று இருக்குது. இதுல உம்தத்துல் முஃப்தி வல் முஸ்தஃப்தி, உம்தத்துல் முஃப்தி வல் முஸ்தஃப்தி ஃபத்வா சம்பந்தமாக படிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அந்த கிதாபுடைய தரம்.
அதுல ஜமாலுத்தீன் முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் அல் அஹ்தல் ரஹிமஹுல்லா அவங்க செய்தியை பதிவு செய்யறாங்க. இசுதீன் இப்னு அப்துல் ஸலாம் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, குதுபாவுடைய நேரத்துல குதுபா செய்யக்கூடிய ஹதீப பாக்குறது சுன்னத் என்ற செய்தியை பதிவு செய்யறாங்க. குதுபா செய்யற நேரத்துல குதுபா செய்யக்கூடிய ஹதீப பாக்குறது எங்கட பார்வை அங்க போறது சுன்னத் என்பதாக எழுதுறாங்க. நேரம் புதுமையாய்க்கலாம், அபூர்வமாக இருக்கலாம். இவங்க சும்மா சொல்லலை. இத தபிஅஹூபா குஷைர் அல் ஹத்ரமி ரஹிமஹுல்லா இவங்களும் இந்த கருத்தை தொடர்றாங்க. அதே மாதிரி இதோட சேர்த்து அதான் சொல்ற நேரத்துல முஅஸ்ஸின் வெளிப்படையான ஒரு இடத்துல இருந்து அதான் சொல்வாராக இருந்தால், இப்ப உள்ளுக்கு இருந்து அதான் சொல்றது வேற, ஜும்மா நேரத்துல இங்க இருந்து அதான் சொல்வார் இருந்தால், அதான் சொல்ற நேரத்துல முஅஸ்ஸின் விளங்கக்கூடிய இடத்துல இருப்பாராக இருந்தால் அவரை பார்க்கறதும் சுன்னத் என்பதாக எழுதுறாங்க. இது சும்மா அவங்ககிட்ட சொந்த கருத்து அல்ல, இது சுன்னத் என்ற செய்திக்கு ஹதீஸ்களை கொண்டு வராங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தவா அலல் மிம்பர் இஸ்தக்பல்னாஹு பிவுஜூஹினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி நின்றால் நாங்க அப்படி எங்கட ஐ கான்டாக்ட், எங்கட முகத்தால எங்கட பார்வையால முழு கவனத்தையும் திருப்பி விடுவோம் என்ற செய்தியை அவங்க சொல்றாங்க. இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செஞ்சிட்டு அதுக்கு கீழே இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, இதே தலைப்புல இதே கருத்தை ஒத்த செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வாயிலாகவும் வந்திருக்குது. அதே மாதிரி முஹம்மது இப்னுல் ஃபதுல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வாயிலாகவும் வந்திருக்குது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வல் அமலு அலா ஹாதா இன்த அஹ்லில் இல்ம் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கைரிஹிம். இந்த ஹதீஸை கொண்டுதான் அமல் செஞ்சாங்க சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. யஸ்தஹிப்பூன இஸ்திக்பால் அல் இமாமி இதா ஹதப. ஹதீப் குதுபா செஞ்சால் குதுபா செய்யற நேரத்துல ஹதீப் நோக்கி எங்கட பார்வையை வச்சுக்கொள்றது, எங்கட முகத்தை வச்சுக்கொள்றது முஸ்தஹப், ஒரு விரும்பத்தக்க செயல் என்பதாக எங்கட முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் கருதி இருக்கிறார்கள் என்ற செய்தியை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய ஜாமிஉ திர்மிதியில பதிவு செஞ்சுட்டு சொல்றாங்க. வஹுவ கௌலு சுஃபியான் அஸ்-ஸௌரி வ-ஷாஃபிஈ வ-அஹ்மத வ-இஸ்ஹாக். இது இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத், இமாம் இஸ்ஹாக் போன்றவர்களுடைய கருத்து என்பதாக சொல்றாங்க. இது சும்மா பொதுவானவங்களுக்கு இது எந்த ஆக்கள் பேர்லன்னு சொல்றாரு, யாரோ சரியா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இந்த சொல்ற கருத்துடைய வலுப்பம், இது எவ்வளவு பெரிய பவரான செய்தி, சும்மா ஒரு ஓரத்துல சொல்லப்பட்ட செய்தி அல்லது இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்றதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் பின்னால் இந்த செய்திகளையும் சேர்த்து கொண்டு போறேன். அதே மாதிரி இந்த தலைப்புல இது மாத்திரம் அல்ல, யஹ்யா இப்னு ஸஈத் அல்-அன்சாரி அவங்களுக்கு வரக்கூடிய செய்தியும் அஸ்-சுன்னத்து இதா ஃபஅத அல்-இமாமு அலல் மிம்பர் யௌமல் ஜும்அத்தி யுக்பிரு அலைஹி அல்-கௌமு பிவுஜூஹிஹிம் ஜமீஅன். அதே கருத்தை ஒத்த செய்தி வந்திருக்குது. அதை தாண்டி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மாணவர் என்று சொல்லலாம், அடிமை என்று சொல்லலாம், இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க கான யஃப்ருகு மின் சுப்ஹத்திஹி யௌமல் ஜும்ஆ قبل خروجில் இமாமி. இமாம் குதுபாக்கு அந்த அவர இடத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அறையில இருந்து வருவாங்க. அந்த வாரத்துக்கு முன்னால அவங்க காலையில அவங்களுடைய துஹாவுடைய தொழுகையை முடிச்சிடுவாங்க. முடிச்சிட்டு ஃபைதா ஹரஜ லம் யக்உதில் இமாமு ஹத்தா யஸ்தக்பிலஹு. இமாம் உட்கார்றதுக்கு முதலே அவங்களோட ஐ கான்டாக்ட் அங்க பேசிடும். இமாம் வாரத்துல இருந்தே அவங்களோட பார்வை இமாம்ல பேசிடும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பார்வை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர் இருக்கிறார், சுன்னத்துகளை ஃபாலோ பண்றதுல ஒரு வித்தியாசமான ஒரு இடத்தை ஸ்தானத்தை எடுத்தவர் தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் சுன்னத்தை மிச்சம் கவனத்தோட உன்னிப்போட அவங்க தேடி அமல் செய்யறவங்க. ஆனா அதுல சில சஹாபாக்களுக்கு சில தனித்துவங்கள் இருக்குது. அதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர், இவங்க வந்துட்டு சுன்னத்துகளை ஃபாலோ பண்ற விஷயத்துல அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் என்ற ஒரு பார்வை, ஒரு பெயர் பின்னால அறிஞர்கள் இவங்க சம்பந்தமாக சொல்ற நேரத்துல பேசுறாங்க. எனவேதான் அவங்க அந்த அளவு அவங்க எந்த செய்தியையும் சுன்னத் இல்லாத ஒரு செய்தியை செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் இமாம் திர்மிதி அவங்க எல்லாம் அப்படியே வச்சுட்டு, இப்ப எங்களுக்கு டிரெக்டா வந்து புகாரில வந்திக்குதா முஸ்லிம்ல வந்திக்குதான்னு கேட்போம் இல்லையா. அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில நாங்க சரியாக 25 நிமிஷத்தோட காட்டியோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப 19 நிமிஷம் 38 செகண்ட்ல பேசிட்டு. அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிரந்தத்துல ஒரு தலைப்பு போடுறாங்க.
ஹதீஸை கொண்டு வரதுக்கு முதல் தலைப்பு போடுவாங்க. தலைப்பு போட்டுட்டு அந்த தலைப்புக்கு ஏற்ற குர்ஆனுடைய வசனத்தை சில நேரம் ஆதாரமாக முன் வைப்பாங்க. அதுக்கு பின்னால ஹதீஸ்கள் இருந்தால் ஹதீஸ்களை ஆதாரமாக முன் வைப்பாங்க. அல்லது ஏனைய சஹாபாக்களுடைய கருத்துகள் இருந்தால் அதை வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு அந்த தலைப்புக்கு கீழால வரக்கூடிய ஹதீஸ்களை வரிசைப்படுத்துவாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வரக்கூடிய தலைப்பு பாபு யஸ்தக்பிலுல் இமாமு அல் கௌம வஸ்திக்பாலின் நாசி அல் இமாம இதா ஹதப. இமாம் மக்களையும் மக்கள் இமாமையும் குத்துபாவுடைய நேரத்துல பார்வையால், இமாம் ஒரே இடத்துல இப்படி பார்த்துட்டு குத்துபா செய்யறதல்ல, இமாமுடைய நிறைய ரூல்ஸ்கள் இருக்குது. இமாம் இடது கையில ஆசா வச்சுக்கணும், கையை கால ஆட்டக்கூடாது, அசைக்க கூடாது. அத மாதிரி இடது கையில ஆசா வச்சு கொள்றது. வேற எங்கட பார்வை வந்துட்டு எல்லாரையும் சமமாக ஓரளவு முயற்சி செய்யறது, அதுக்காண்டி எல்லாரையும் உத்தரா பார்க்க இயலாது. அந்த பார்வை வந்துட்டு கொஞ்சம் ஒரே இடத்துக்கு பார்த்துட்டு அப்படி இல்லாம கொஞ்சம் இப்படி வச்சு கொள்றது என்று சொல்லி இமாமுடைய சுன்னாக்கள் முஸ்தஹபுகள் தனியாக பேசப்பட்டு, இமாமுக்கு ஜுமாக்கு முன்னால முந்தின சுன்னத்தொண்டு கிடையாது, தஹீத்துல் மஸ்ஜித் மட்டும்தான் முந்தின சுன்னத், இமாமுக்கு இல்ல. அத மாதிரி இமாமுடைய உடுப்பு வந்துட்டு கொஞ்சம் பொதுவான மக்களை விட ட்ரெஸ் கோட்ல கொஞ்சம் வித்தியாசம் காட்டணும் என்றதெல்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள். அது இமாம் எப்படி ஈக்கணும் என்ற செய்திகள் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த நான் சொன்ன, அதாவது இமாம பார்க்கணும் என்ற செய்தி சம்பந்தமாக நிறைய செய்திகளை கொண்டு வராங்க. இதை இன்னும் பேசணும் என்ற அவசியம் இல்லை. புகாரியுடைய விரிவு நூல்ல ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸுக்கு கீழால, இந்த செய்திக்கு கீழால நிறைய சட்டங்கள் பிளந்தெடுக்கிறாங்க. அதுல இந்த ஒரு சட்டமும் பார்வை இமாமை நோக்க வேண்டும் என்ற செய்தியை அவங்க பதிவு செய்யறாங்க. அதனுடைய ஹிக்மத், ஏன் பார்வை இமாம நோக்கி இருக்கணும் என்ற ஹிக்மத்தையும் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய புகாரியுடைய விரிவு நூல் ஃபத்ஹுல் பாரியில பதிவு செய்யறாங்க. இது இமாம் பார்வை இமாம நோக்கி இருக்கணும் என்ற செய்தி சம்பந்தமானது. அடுத்த ஒரு மஸ்அலா, அடுத்த ஒரு சட்டத்துக்குள்ள போனோம் என்றால் அது ஒரு நீளமான ஒரு சட்டம். அதாவது துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம், வெள்ளிக்கிழமை நாள்ல துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் சம்பந்தமான ஒரு செய்தி இருக்குது. அது சம்பந்தமான எத்தனை கருத்துகள் இருக்குது, அதுல எது சரியான கருத்து, எது முதல் நிலை கருத்து, எதை நாங்க அமல் செய்யணும், எது சரி உங்களுக்கு அமல் செய்யறதுக்கு ஒரு வழிகாட்டல் இருந்து அதை நாங்க ஃபாலோ பண்ணி கொள்ளையிலுமே. அப்ப அது அந்த செய்திகள் சம்பந்தமாக நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல அதை ஆரம்பிச்சா முடியாது போல இருக்குது. இப்ப குயிக்கா 2-3 நிமிஷத்துக்குள்ள முடிக்க இயலாது, ஏன்னா தெளிவாக சொல்லணும், அமலோட சம்பந்தப்பட்டது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல அந்த செய்தியை பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹான்